ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா டிராமாக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜியானும் கசின் பொண்ணும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஜியானுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வருது. உடனே அதை பார்த்துட்டு நீ என்ன மாறிட்டியா என்ன அப்படின்னு, ஏன் என்னாச்சுங்க அங்கிள் அப்படின்னு, இல்ல நீ வாங்கின பொருள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறியா அதான் கேட்குற அப்படின்னு. நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணலையே, கொண்டாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இது வந்து ஜூயி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, நான் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறட்டி ஜென் ஜூயி அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்தேன் கிஃப்ட் மாதிரி. ஆனா அவங்க வந்து அது வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போல, இதனால ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் யோசிச்சுட்டு சரி அவளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலான்னு போறான். ஆனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். உடனே இருந்துட்டு நம்ம கசின் பண்ணி சொல்றான், நிஜமாலே ஜூயி வந்து கிரேட் தெரியுமா, என்னதான் இதா இருந்தாலும் பிசினஸ் ஒர்க்குன்னு வந்துட்டு அவங்க ரொம்பவே ஹானஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து நாளைக்கு வந்து பிசினஸ் ட்ரிப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு, ஆமா நாளைக்கு மார்னிங்கே போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் பாக்குறான் போறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் கம்முன்னு இருக்கான். அப்படி இங்க நம்ம ஜூயி போய் செமினார் எல்லாம் அட்டன் பண்ணி அதுல இருக்க நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே செமினாரும் முடிஞ்சோடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே லேப்டாப்ல. அப்படியே ஜியானும் இங்க வந்து ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்கான். அவனோட ஜியானும் இருந்துட்டு அவனோட ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்கான். நம்ம ஜூயி இருந்துகிட்டு அவளோட ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்கான். ஆனா அப்பப்ப அவ வந்து அங்கங்க போட்டோ பிடிச்சி ஜியான் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கங்க போட்டோ பிடிச்சி அவ வாட்டுக்கு வீசாட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜியான் இதையெல்லாம் பாக்குறான், அவன் ரிப்ளை பண்ண படக்கானா. இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் போகுது, ரெண்டு பேர்த்து லைஃப். ஜூயி இருந்துகிட்டு ஹோட்டல்ல கோதுகிட்டு திட்டிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பாக்குறானா எஸ்எம்எஸ் பண்ணவே மாட்டேங்கிறான், என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ டோர் தட்டுற மாதிரி இருக்கு. யார்டா அது அப்படிங்கிற மாதிரி இவளும் போய் ஆசையா பாக்குறா. பார்த்து நம்ம சாசா தான் வந்திருக்கா. சாசா நீயா அப்படின்னானே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்க எனக்கு ஒரு பிசினஸ் இது மீட்டிங் இருக்கு அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அப்படியே தூங்க போயிடுறாங்க. அப்ப நம்ம குவான்ஜி வந்து சாசா ஃபோன் பண்றான், எங்க இருக்க நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இல்ல நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட இருக்கு. நம்ம ஜூயி வந்து எந்திரிச்சு பாக்குறோம். அப்படியே ஸ்னோவா பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேச்சுரலா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. உடனே அதை அப்படியே மார்னிங் எந்திரிக்கிறாங்களா, நம்ம ஜூயி எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே பாக்குறா வெளியே அப்படியே ஸ்னோ மலையா புரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு. உடனே சாசா எழுப்பி இங்க பாருடி ஸ்னோவா பெய்யுது, ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் காலங்காத்தாலே விளையாண்டு இருக்காங்க ஸ்னோவ்ல. ரெண்டு பேரும் ஸ்னோ வந்து உருட்டி பனிக்கட்டி மாதிரி செஞ்சு அதை அடிச்சு விட்டு விளையாண்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு பாபிக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கிறாரா. அந்த போட்டோ வந்து நம்ம சாசா வந்து வீசாட்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டாராம். அதை பார்த்து நம்ம ஜியான் சிரிச்சிட்டு இருக்கானா. உடனே இருந்துகிட்டு பின்னாடி வந்து நம்ம கான் அங்கிள் வந்துடுறாங்க. அங்கிள் கான வந்துட்டு, நான் அப்பவே சொன்னேன்லடா இந்த பொண்ணு வந்து ஓன் டைப் அப்படிங்கிற மாதிரி, அவளுக்கு உனக்கு செட் ஆகுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா பாக்கலாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த பிள்ளை அவளுக்கு வந்து ரொம்ப நாளா அந்த பிள்ளை வந்து என்கிட்ட இன்டர்வியூ கேட்டுட்டே இருக்கலாம், நான் வந்து அவளுக்கு இன்டர்வியூ தரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னே. ஓகே அங்கிள் நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜியானு வந்து நீ எங்க இருக்க எப்ப வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னே இருந்துகிட்டு இவன் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டா. ஒன்னே இருந்துட்டு கிரேட் டி தெரியுமா, நித்தனால அவன் எஸ்எம்எஸ் பண்ணல, ஆனா இப்ப பாரு நீ ஒரு போஸ்டர் தான் போட்டிருக்க, அது வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அவர் உன்னையே ரொம்ப மிஸ் பண்ணுவார் போல, அதனாலதான் நீ எப்ப வருவ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்காட்டி உடனே ரிப்ளை பண்ண போறானா. உடனே இருந்துட்டு சாசா இருந்துகிட்டு உடனே எவ்வளவு ரிப்ளை பண்ணாத, உடனே நீங்க எஸ்எம்எஸ்க்காக காத்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும், கொஞ்ச நேரம் லேட் ஆகி ரிப்ளை பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜூயினால வந்து ஆர்வம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஜியான் எஸ்எம்எஸ் பண்ணுவான் அப்படிங்கறதுக்காக தான் இவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உடனே எஸ்எம்எஸ் பண்ணிடுறாளா, அட போடி அப்படின்ட்டே இருந்தீங்க. அங்கிள் கிட்ட வந்து நீ இன்டர்வியூ கேட்டுட்டே இருந்தியாமா, அதனால அவர் இன்டர்வியூ தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அங்கிளா அப்படின்ட்டு இவளுக்கு யோசிக்கிறான். ஒன்னு இருந்துட்டு அதை வந்து சாசாடு சொன்னா அங்கிளா அவராரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒரு டாபிக்ல இந்த பாயிண்ட் எடுத்து பேசுறாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான் நம்ம ஜூயை வந்து யோசிச்சு பாக்குறான். அவன் வந்து கான்சின்ஸ் தான் வந்து அங்கிள்னு சொல்லுவான். அதை வந்து டக்குன்னு வந்து நீ குவான் அங்கிள சொல்றாருடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவ்வளவு ஃபாஸ்டாவும் எக்ஸைட் ஆயிரா. என்னது குவான் அங்கிள் பத்தியா அவரு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒன்னு இருந்துட்டு உண்மையா இதுவா சொல்றீங்க அப்படின்னு. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு கட் பண்ணிடுறான். உடனே இவளுக்கு ஆர்வம் தாங்க முடியல, நாளைக்கு
கான்குள் போய் இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே இன்னைக்கே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிளைட் ஏறிறான். வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டேன் உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜியானும் ஓகே சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்து நம்ம ஜியான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கானா உடனே கான் அங்கிள் வந்துட்டு டே இன்டர்வியூ பண்றது என்ன நீ ஏன்டா இவ்வளவு நேரத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு இல்ல அங்கிள் நீங்க எல்லாத்தையும் நிறைய சொல்லுவீங்க அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காட்டி இவனுக்கு சமயம் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு குவான்களும். உடனே நம்ம ஜியான சிரிச்சிட்டு இருக்கானா குவான் அங்கிளும் நல்லாவே கிண்டல் பண்ணிட்டு போடுறாங்க ஜியான. உடனே ஜியானுக்கு வைக்க வந்துடுது சிரிச்சிட்டு இருக்கானா. உடனே இருந்துகிட்டு ரொம்பவே லேட் ஆயிருச்சு ஆனா வரவே காணாம இங்க பார்த்தா நம்ம ஜூயி வந்த கார் வந்து லைட்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு ஒன்னும் ஆகல ஆனா காருக்கு தான் லைட்டா கிராஷ் ஆயிடுச்சு. உடனே அது வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கான். நம்ம ஜியானு பாக்குறா என்ன இவ்வளவு வரவே காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணிடுறான். கால் பண்ணோடனே அவங்க பேக்ரவுண்ட்ல பேசுற நாய்ஸ் எல்லாம் கேக்குது. அதனாலயே அவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு என்னாச்சு உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ எங்க இருக்கிற நான் லொகேஷன் அனுப்ப நான் என் டிரைவர் அனுப்பி பிக்கப் பண்ணி கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூயும் வச்சிடறான். அப்புறம் பாரு நம்ம ஜியானே உடனே கார் வருதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜூயும் வச்சிடறான். அப்படியே அவங்க வந்து போலீஸ்கார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜியானோட கார் வருது. உடனே நம்ம ஜூயும் போய் முன்னாடி டிரைவர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜியான் டக்குன்னு இறங்கி வந்து உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானா. உடனே இருந்துகிட்டு அப்பதான் அவன் சொல்றான் இங்க வந்து பேரி கார்னாலதான் வந்து வேற இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா நீங்களும் அதுல தானே ரீசெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லனே ஆமா அப்படின்னு வாங்க என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆனா எதா இருந்தாலும் தெரியல சார் ஆனா எதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு தான் முழுசா எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஜியானுக்கு கொஞ்சம் சேடா இருக்கு. ஏன்னா அவன் வந்து நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கம்பெனில தான் வந்து இதுக்காக தான் ஸ்பான்சர் பண்ற மாதிரி தான். அதனால கொஞ்சமே தயங்குறான். உடனே அப்படியே அங்க இருந்து கிளம்பி தயங்கிட்டு நின்றுறான். சரி ஜூயை வந்துட்டு வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ லக்கேஜ் எடுத்து டக்குன்னு நம்ம ஜியானு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஏறி கார்ல வந்துக்கிறான். ஜியானு பாக்குறா இது கட்டின வந்த அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவனும் எடுத்து போறான். எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் வந்து இதுக்கு வந்துட்டாங்க. வந்து நம்ம ஜூயி வந்து என்ன பண்றா சீஃப் நம்ம இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சீஃப் நினைக்கிறான் என்னது வானங்களை இன்டர்வியூ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா வானகி கால் பண்ணிடுறான். வானகி கால் பண்ணிட்டு என்ன ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ தர மாதிரி இருக்குது என்ன கதையை போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் போது நான் அப்படியெல்லாம் இல்லம்மா சொல்ல வர ஒண்ணு ரொம்ப நாளா எங்கிட்ட இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தான் நல்ல பொண்ணாவும் இருந்தா மாடிகள் நல்லாவும் இருந்துச்சு அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பையன் ரெக்கமெண்ட் பண்ணா அதனாலதான் இன்டர்வியூ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். ஒன்னு இவ்வளவு இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கானா. ஒன்னு இருந்துட்டு நான் வந்து உன்னை நைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் நைட் வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கான் வந்து சொல்லிருக்காங்க. இவங்க ரெண்டு என்ன ட்ராக் ஓடுதுன்னு தெரியல வாங்க போகலாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம காந்தி கரெக்டா நம்ம ஜியானு ஜூயி வந்துடுறாங்க. ஒன்னு இருந்துட்டு சரி பனி துளியில இருந்து செய்யப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். ஒன்னு இருந்துட்டு உனக்கு பனி துணி ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொன்னோடனே அது எப்படி உங்களுக்கு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி வானங்கள் கேட்டோன்னே உடனே ஜூயி நோட் பண்றான் நம்ம போட்ட கமெண்ட் எல்லாம் இவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு ஆனா நமக்கு எந்த ரிவ்யூ பண்ணாம இருந்திருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ரெண்டு பேரும் இன்டர்வியூ கண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜியான் வந்து வெளியே வந்துடுறான். உடனே நம்ம ஜூயி வந்து குவான் அங்கிள் கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவனும் வந்து இன்டர்வியூ பதில் சொல்றான். இங்க வந்து நம்ம ஜியான் வெளியே நின்று ஜூயிவே இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் போகுது. ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம ஜியான் வந்து உள்ள வரானா. உடனே இருந்துட்டு மீட்டிங் முடிஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். உடனே நம்ம ஜூயி வந்து குவான் அங்கிள் பத்தி பெருமையா பேசிட்டானா அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது. சரி நம்ம சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னே சரி 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 சார் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும் போது என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. சரி 3 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம குவான் அங்கிள் வந்துட்டு ஏமா உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறோடனே 25 ஆகுது அங்கிள் அப்படிங்கிறோடனே நீ ஜியானுக்கு 27 ஆகுது ஜியானுக்கு உனக்கு 2 வருஷம் தான் டிஃபரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் அடுத்த என்ன பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா எனக்கு எந்த பிளான் இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அப்படியே 3 பேர் பேசி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஜூயி வந்து இறால் பார்த்து இது நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே அதை அவன் வந்து உடனே பாக்குறானா. உடனே இருந்துட்டு அவளை எடுத்து ஒன்னு வந்து பிரிச்சு வந்து நம்ம ஜியானுக்கு தரான். உடனே ஜியானு அதை சாப்பிட்றான். உடனே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே இருந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா சரி இன்னைக்கு நாள் எவ்வளவு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணு இன்டர்வியூ கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜியானு உடனே பாக்குறானா. உடனே இருந்துட்டு என்ன பாக்குறீங்க ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமா ஜெலஸ் தான் ஆகுற அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். உடனே ஜூயி இருந்துகிட்டு ஒரு போயம் லைன் சொல்லி அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு அவங்ககிட்ட கேட்கறான் எனக்கு ஒரு இன்டர்வியூ நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் பண்ணலாம்னு சொன்னனே அது என்ன ஆச்சு ஃபர்தரா மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னனே ஜியானோ ஒரு கண்டிஷன் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி
சொன்னோன்னே, நீ வந்து எனக்கு டெய்லி வந்து நீ வந்து டெய்லி என் கூடவே இருந்து என்னை அப்சர்வ் பண்ணி நீ வந்து இன்டர்வியூ எடுக்கணும். அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். மத்தத பத்தி என்னை பத்தி நீ வந்து எழுதணும் தேவையில்லை, புகழணும் தேவையில்லை. என் கம்பெனி என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நீ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இருந்துட்டு ஜூவி அதை வந்து கேட்டுட்டு இருக்கா. என்ன உன்னால முடியுமா முடியாதா அப்படின்னு. அப்போஸ் என்னால முடியும், நான் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி வா முதல்ல உன்னை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வர சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜியானும் வரா. வந்து டிரைவர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஜூயை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஜூயும் கார்ல ஏறி வந்துட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பிடுறான். ஜியானும் நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காளா. இங்க அப்படியே நம்ம ஜியான் வந்து நம்ம ஜூயை தாட்டி விட்டு நம்ம ஜியான் வந்து போன் மீட்டிங் வந்துடலாம். போன் மீட்டிங்ல வந்து எல்லாரும் வந்து அந்த கார் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கார் பேட்டரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாரும் ரிசர்ச் பண்ணி இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யூஎஸ் ப்ரொஃபசருக்கு சஜஷன் கேட்கறான். அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு இருந்துட்டு ஜியான் வந்து ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கானா. ஒரு கிளைண்ட் ஒரு இன்வெஸ்டர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அதை கன்சல்ட் பண்ணாம என்னமோ யோசிச்சுட்டு இருக்கானா. ஒன்னு இருந்துட்டு ஜியான் என்ன எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனும் சொல்றான். இப்பதான் ரீசெண்டா வந்து நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரோட்ல வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல வந்து நம்ம பேட்டரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பாத்தியா, அந்த கார் தான் வந்து ஆக்சுவலா வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை பத்தி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. அவங்க எல்லாம் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எனக்கு ஃபர்தரா வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த போன் மீட்டிங் முடிஞ்சு ஜியானும் குவான்ஜியும் அப்புறம் யூ ப்ரொஃபஸரும் பேசிட்டு இருக்காங்க. இது அந்த காரோட ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஜியான் வந்து குவான்ஜி கிட்டையும் யூ ப்ரொஃபஸர் கிட்டையும் சொல்ற தராப்ல. இதை பத்தி நம்ம ஃபர்தரா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறக்காக யாரோ இது பண்ணிருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல, நேச்சுரல் நடந்துதா இல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறக்காக நடந்துதான் எனக்கு தெரியல. ஆனா இத பத்தி எல்லாமே ஃபர்தரா எல்லா டீடைலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இத பத்தி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூ ப்ரொஃபஸரும் குவான்ஜியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜியான் அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் அப்படியே இங்க முடியுது. வாங்க கைஸ், அடுத்த இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறது சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்து